வெல்கம் பேக் கேமர்ஸ். நான் உங்கள் ஸ்வீட் ராஸ்கல். இப்போ கேம் ஆரம்பிக்கலாம். ஷெரீஃபோட ஆஃபீஸுக்கு போயிட்டு அவருக்கு நம்மளால் ஏதாவது உதவி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்போம். என்ன சார், ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள், நான் முடிச்சு கொடுக்குறேன். நான் வந்து பவுண்டி ஹண்டராக ஒர்க் பண்ண ரெடியாக இருக்குங்க. உங்களுக்கு பிடிக்க முடியாத ஆள் இருந்தாங்க, ரொம்ப நாளாக வந்து இந்த கேஸ் எனக்கு கிடப்பிலே கிடக்கு அப்படின்னா எங்கள் பக்கம் தள்ளி விடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். முக்கியமாக நான் பார்த்துக்கிறேன். அப்படி யாராவது இருக்காங்களா? அப்படி யாராவது இருந்தால் மட்டும் சொல்லுங்கள், உடனே தூக்கிட்டு வந்து கொடுக்குறேன். நீங்கள் உயிரோடு வேணும்னு கேட்டாலும் சரி, இல்லை கொன்று பணமாக வேணும்னு கேட்டாலும் சரி, குற்றவாளிகளை உங்கள் கூட இருந்து பிடிக்க வேண்டியது என்னோடய வேலை. என்ன சொல்கிறீங்க, பண்ணலாமா? ஓகே, அப்படி யாரோ ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து ஒரு போலி டாக்டரான். அவனோட இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளால் இவர் ஷெரீஃப் சொல்கிறாப்புல. அப்போ வந்து போலீஸ்னால் ஷெரீஃப்னு சொல்லுவாங்க. ஷெரீஃப் தான் அந்த காலத்தில் போலீஸ் மாதிரி. இது 1800களில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ இந்த போஸ்டரில் இருக்கவனை பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தொக்கை $50 கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக உங்களால் பிடிக்க முடியாத ஒரு ஆளை பிடிச்சிட்டு வந்தால் எனக்கும் பெருமை தானே. கண்டிப்பாக நான் உங்களுக்காக பிடிச்சிட்டு வரேன், $50 கொடுத்துருவீங்கள்ல அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. எனக்கு அவன் வேணும், உனக்கு பணம் வேணும் அப்படிங்கிறாப்புல. கண்டிப்பாக நான் போய் பிடிச்சிட்டு வரேன். என் வெள்ளச்சி எங்கே இருக்கான்னு வெளியே போய் பார்க்கணும். நீங்கள் கால் மேலே கால் போட்டு இங்கே உட்காந்து தம் வச்சுன்னு இருங்க, நான் வந்துடுறேன். வெள்ளச்சி எங்கடி போனேன்? அடியே வெள்ளை எங்கே? இங்கே தான் இருக்காளா? ஆடி வாடி, நமக்கு போலீஸ் வேலை கிடச்சிருக்கு. டெம்பரரியாக நம்ம டெபுடைஸ் ஆகிருக்கோம். ஸோ நம்ம வந்து ஜார்ஜ் அப்படிங்கிற ஒரு போலி டாக்டரை நம்ம பிடிக்க போகிறோம். நீ என்னை பத்திரமா அந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டுருவியான். ஃபஸ்ட்டு போய் அவன்கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவனை தூக்குறோம். வெள்ளச்சி பாருங்களேன், எல்லா இடத்துலையும் அழகாக இருக்காயா, பலன்னு. அதே மாதிரி மக்களே, நிறையா பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுட்டு பாருங்கள் மக்களே. இப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம வந்து RDR2 சீரீஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ரொம்ப லென்த்தாக தான் போகும். பொறுமையாக நீங்கள் ஒரு சீரீஸ் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இதனால். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ரெகுலராக உங்களுக்கு வந்து வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஏன்னா நம்ம வந்து 2 days ஒன்ஸ் வீடியோ பண்ணிட்டு. முக்கியமாக நம்ம சேனலில் இருக்க SFA ஃபேன்ஸ், ஷேடோ ஃபைட் அரீனா ஃபேன்ஸ், அவங்களுக்காகவும் நம்ம வந்து வீடியோஸ் பண்ணுறோம். இப்போ லாஸ்ட்டாக வந்து ஹவு டு அன்லாக் கிதியோன் அப்படின்ற மாதிரி புது கிதியோன் ஹீரோ வந்ததுக்கு பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஷேடோ ஃபைட் அரீனா பிளேயர்ஸ்க்கும் கண்டிப்பாக வீடியோ வரும். நம்ம வந்து இப்போ லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். இங்கே தான் எங்கேயோ வந்து குற்றவாளி இருக்கான். இங்கே போய் தேடி பார்த்தோம்னா நமக்கு தெரியும், இந்த ஏரியா தான். ஓகே, அங்கே ஏதோ குதிரை இருக்குது மக்களே, வால் மட்டும் தெரியுது. அங்கே ஒருத்தர் உக்காந்துட்டும் இருக்கான். ஒரு வேளை இவனாக தான் இருப்பானா, போய் கேட்டு பார்ப்போம். ஓகே, இவனே தான் மக்களே, பெனடிக்ட். ஓகே, நீ வந்து நான் தேடுற ஒரு ஆள் மாதிரியே இருக்கடா. நான் ஒரு போலி டாக்டரை வந்து தேடிகிட்ருக்கேன். அவனை பற்றி உனக்கு எதாவது தெரியுமா? நீ அவனை மாதிரியே இருக்கியே, டவுட்டாக இருக்கு. இல்லைங்கிறானே. சரி, கதையை மாற்றுவோம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்களுக்கு உடம்பு முடியாமல் இருக்குது. அவங்களுக்கு மருந்து வாங்கிறதுக்காக தான் அவனை நான் தேடிகிட்ருக்கேன். நீ முடிஞ்சால் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு, ஓகேவா? புண்ணியமாக போவோம். ஓகே, ஹெல்ப் பண்ணுறேன்ட்டாங்க. இவன் ஹீலராமே, இவன்கிட்ட மெடிசன் இருக்காமே. அடடா, அற்புதமான மெடிசனாக இருக்கு. தூக்கி போயில போடு. சிக்கனியா? போலி டாக்டர் யாருன்னு எனக்கு தெரியும்டி. கொஞ்சம் நவந்தான் நெத்தி போட்டில் இறக்கிடுவேன். இப்போ என்ன பண்ணுற, நீயா வரியா இல்லை உன்னை கஷ்டப்படுத்தி தான் இழுத்துட்டு போகணுமா? மரியாதையாக வந்துடு, இல்லைன்னா போட்டு போயிட்டே இருப்பேன். என்ன சொல்கிறேன்?
நீ சயின்டிஸ்டாக இரு, யாரா வேணாரு. நீ ஒரு போலி டாக்டர். நீ கொடுத்த மருந்துனால நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. மரியாதையாக வரப்போ ஓகே. இப்போ உன்கிட்ட கன்னும் இல்லை, என்ன பண்ணுவ சொல்லு? ஏ அட பைத்தியக்கார படாடி. ஐயோ விழுந்துராதரா என் உசுரை வச்சு ஊஞ்சலாடுறாங்களே. ஐயோ தூக்க முடியல, என்னால் தூக்க முடியலைங்க. தூக்குடா. ஐயோ கேட்டு போய அப்பா. ஓரத்தில் நின்று தான் நீ வந்து பேசுவியாடா என்கிட்ட? ஆளும் முகரையும். அப்பா நான் உன்னை காப்பாற்றினேன்ல, நானே தான் பொண்ணை மாட்டி விட போகிறேன். மரியாதை வந்துடு. என்னால் உயிரை தான் காப்பாற்ற முடியும், போலீஸ்லேருந்து காப்பாற்ற முடியாது. ஒழுங்காக வந்துடு. 50 டாலர்ரா, எவனும் சும்மா கொடுக்க மாட்டானே. டேய் மறுபடியும் அங்கே போதரா, கீழே குதிச்சு மண்டை செதறிக்கிற போது. சொல் பேச்ச கேள்றா. ஜெயிலில் கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்துடலாம், வந்துரு. பேச்சு கேட்க மாட்டானே. டேய் விழுந்துட்டான்டா, செத்துட்டானா? தண்ணியில் அடிச்சுட்டு போகிறான் மக்களே. எவ்வளோ ஒப்பலாம் வா இல்லச்சி, கிளம்பலாம். அவன் தண்ணியில் அங்கே பாரு அடிச்சுட்டு போயிட்டுருக்கான் ஆள். தெரியுதா அவனுக்கு? நம்ம இன்றைக்கி அவனை விரட்டிட்டு போகிறோம். அவனை விட்றதில்ல இன்றைக்கி. நீ தண்ணியில் அடிச்சுட்டு கங்கைக்கே போனாலும் நான் விட்றதில்லடா. கடலுக்கே போய் சேர்ந்தாலும் உன்னை விரட்டிட்டு வந்து பிடிப்பேன். ஏன்னா என்கிட்ட இருக்க குதிரை பிடி. நீ போ தண்ணியில் அடித்து நீ எவ்வளோ தூரம் நீ போகிறேன்னு நான் பார்க்குறேன். ஏதாவது ஒரு இடத்துல உன்னை பிடிக்காமலா விட்ருவேன். நீ போடி. பாருங்களேன், தண்ணியில் வேக வேகமாக போயிட்டுருக்கான். நல்லா ஸ்விம்மிங் தெரிஞ்சாலோ. பாறையில் முட்டி நாய்க்கு எதுவும் ஆக மாட்டேங்குது. ஐயோ நம்ம பாறையில் முட்டியிருப்போம் இந்நேரம். நல்ல வாய். வெள்ளை பார்த்து போகல. நான் அப்படி இப்படி ஓட்டுவேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிரு. நான் அப்படி திருப்புறேன்றதுக்காக போய் இங்கே முட்டிடாத. அவன் இந்த சைடு தான் இங்கே போயிட்டுருக்கான். அங்கே பாரு, லாங்கில் போயிட்டுருக்கான் பாரு. அங்கே பாரு, தெரியறான் பாரு. இதுக்கு மேலே ஆழம் போல். ஆள் தத்தளிக்கிறான். ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறான். பண்ணுறேன் இதை பிடி. வா 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 வா. ஓடியா போர் நீ. குதிக்கிறேன் என்கிட்ட தப்பிச்சு. வாடா. அப்படிதான், இப்படி தான் நாய் இழுக்கிற மாதிரி இழுத்துட்டு போகணும் உனக்கு. மரியாதையாக கூப்பிட்டா நீ வரமாட்ட. இப்போ உட்காந்து புரண்டுக்கிட்டு இருக்குது மண்ணுளி பாம்பாட்டம். இப்போ உனக்கு வைக்கிறேன். சேட்டையாக பண்ணுற நீ. படுறா. ஏண்டா நாயே, இப்படி கட்டி இழுத்துட்டு போய் வச்சிட்டியாடா. மரியாதையாக கொடுத்தா ரைட் அண்ட் ராயலாக பின்னாடி குதிரையில் உக்காந்துட்டு வந்துருக்கலாம்ல. இப்போ மூட்டையை தூக்கி போட்டு போகிற மாதிரி போட வேண்டியதாக போச்சு. படு, இதில் படு கொண்டாரம். இரு, முதல்ல உன்கிட்ட ஏதாவது சில்லற காசு இருக்கான்னு பார்க்குறேன். எனக்கு எப்போவுமே லூட்டு தான் முக்கியம். ஏன்னா போலீஸ்கிட்ட கொடுத்துட்டா உன்கிட்ட இருக்க பணம் பொருள் எதையுமே எடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடியே உருவிக்கிட்டா தான் உண்டு. இப்போ நீ குதிரைக்கு போகலாம் வா. நீ என்ன கதறினாலும் நான் உன்னை விடமாட்டேன், சரியா? அதனால் ஒழுங்காக வந்துடு. அந்த கயிறை அத்துட்டு போயிடலாம், தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி எதாவது ஐடியா இருந்தால் அதை குழி தோண்டி போச்சிரு. இல்லை அந்த தண்ணியில் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடு, சரியா? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? டைரெக்டாக ஷெரீஃப் ஆஃபீஸ் போகிறோம். நான் ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம், அவ்வளோதான். அமைதியாக வர. நான் ஹீலரு, நான் வந்து ஒரு டாக்டரு, நான் சயின்டிஸ்ட்டு, அந்த மாதிரி நீ நிறைய பிட்டு ஓட்டுவேன். ஆனால் அதெல்லாம் கேட்குறதுக்கு எனக்கு டைம் கிடையாது, சரியா? அதனால் கொஞ்சம் நேரம் வாய மூடிட்டு வந்தீங்கன்னா நம்ம போயிடலாம், பத்திரமா போயிடலாம். இல்லை அப்படின்னா நீ பேச வாய் மேலேயே ஒன்று வைப்பேன், ஓகேவா? ஏதாவது பேசுவ? நல்ல வேலை பேசலை. ஆப்ஷன் வேறு வருது, ஹிட் பவுண்டின்னு. ஏதாவது பேசுனா புக்குன்னு வைங்க அப்படின்னு. போகிற போக்கில் ஒரு டீ ஏதாவது பேசுடி. என்ன வேணா பேசுப்பா, அவனை விட்றதா இல்லை. நீ உன் ஊர் கதை, உலக கதை எல்லாமே சொல்லு. பட்டுன்னு ஒன்று வச்சமுத்தியா இப்படியே பேசிக்கிட்டே அட்டி விழுந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, நம்ம வேலண்டைனுக்கே வந்துட்டோம் மக்களை. கொண்டு போய் ஷெரீஃப்கிட்ட ஒப்படைச்சிட்டு லம்பாக $50 கொடுப்பாப்புல. அதை அப்படியே வாங்கி பாக்கெட்டில் விட்டுட்டு நம்ம அடுத்த போலீஸ் வேலைக்கு போவோம். வந்துட்டோம். $50 என் கண்ணில் தெரியுதுங்க. வெளிச்சி அப்படியே சைடு வாங்க. இப்போ தான் குதிரை வண்டியெலாம் ஓட்டிகிட்டு வருவானுங்க. போங்கடா வேகமாக. $50 சும்மா கொடுப்பானா? 500 கோடிட்டாங்கிற மாதிரிடாது $50. அதெல்லாம் இந்த ஆர்டிஆர் உலகத்தில் வந்து பெரிய விஷயம்டா $50லாம்.
வா போவோம். அவ்வளோதான். அப்படி அப்படியே சமத்தாக வந்துடணும். அடம்பிடிக்கக்கூடாது. என்ன பண்ணுறோம் ஒன்று அமைதியாக உள்ளே உட்காந்து 3 வேளை சாப்பிடுன்னு சொல்கிறேன். யாரும் உனக்கு எந்த வேலையும் வைக்க மாட்டாங்க. அமைதியாக இருறேன், உள்ளேருந்து ஜாலியாக இருறேன். 3 நாள் சோறு போடுவாங்க, தேவைப்பட்டா வந்து 2 சாத்து சாத்திட்டு போவாங்க. நீ பண்ண வேலை எப்படி? என்ன பண்ணுறது? சரி, சந்தோஷமா இரு. கொஞ்ச நாள் உள்ளே இருந்தால் புத்தி வந்துடும். அப்படி அப்புறம் பார்க்கலாம். பாய் பாய் கிளவா. பாய்டா கிளவா. சார், நீ சொன்ன மாதிரி அவனை பிடிச்சிட்டு வந்துட்டேன். எனக்கான கட்டிங் கொடுத்தீங்கன்னா அப்படியே கிளம்பிடுவேன் நான். குத்துட்டாப்புலையா, நல்ல மனுஷன். தேங்க்யூ சார். அருமையான வேலைங்க. இப்படியே வந்து $50 சம்பாதிச்சாலே நம்ம கேம்புக்கு தேவையான எல்லாமே வாங்கிடலாம் போல இருக்கே. $50 வந்துருச்சு. மறுபடி போய் இன்னொரு 4 நம்ம இங்கே வரோம். அடுத்து வந்து போஸ்டரை ஒட்டியிருக்காங்க. $25 கிடைக்குமா இந்த பொண்ணை பிடிச்சிட்டு வந்தா. இப்போலாம் அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு எது பண்ணிச்சுன்னெலாம் கேட்குறதில்ல. வெள்ளச்சி வா, ஷெரீஃப் சார் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். அதனால் நம்ம என்ன ஏதுன்னெலாம் கேட்டுக்க வேணாம். டைரெக்டாக போகிறோம், அந்த பொம்பளையை பிடிச்சிட்டு வரோம். அது பொம்பளையோ பொண்ணோ சரியாக தெரில, ஆனால் பொம்பளை மாதிரி தான் இருக்குது. ஓகே, அதனால் அந்த பொம்பளையை பிடிச்சிட்டு வந்து ஷெரீஃப்கிட்ட கொடுத்துட்டு $25 சும்மா அதை வாங்கிட்டு மஜா பண்ணலாம். உனக்கு ஹார்ஸ் கேர் பேக்கேஜ் வாங்கி தரேன். ஓகே, ஹார்ஸ் கேர் பேக்கேஜ் போட்டால் ஹார்ஸோட ஹெல்த்து, அதோட ஸ்டாமினா இதெல்லாம் கொஞ்சம் ஏறும், அப்படியே கோல்டன் கலர் ஆயிரும். ஸோ உனக்கு ஹார்ஸ் கேர் பேக்கேஜ் வாங்கி தரேன். $5 அது. நான் உனக்கு அதை வாங்கி தரேன். ஏன்னா நீ தானே கூட்டின்னு போயிட்டு வர, என்ன எங்கேனாலும் கூட்டிகிட்டு போயிட்டு வர அழகா, சொல்கிற பேச்சு சமத்தாக கேட்குற. அதனால் உனக்கு பிடிச்சிட்டு வரும்போது உனக்கு என்னென்ன சத்தியம் பண்ணேன் அதெல்லாமே நான் உனக்கு பண்ணுவேன். 6 வேளை சாப்பாடு, 3 வேளை ப்ரெஷ்ஷு எல்லாமே நான் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த பொம்பளை பிடிக்கிற வழியை மட்டும் பார்ப்போம். நல்லா இருக்குது. எங்கேடா இடையில வண்டி நிறுத்தி வச்சுருக்கானுங்க? அடா கொடுமையே, இந்த ஓட்ரி ஸ்கூல் திருட்டு பசங்க. ஏன்னா நானே பெரிய திருட, என்னட்டே திருட பார்க்குறீங்களா? சுடலாமா வேணாவா? இல்லை, சண்டை எடுத்தோம்னா இப்போ மிஷினும் கெட்டு போயிடும். இவனுக்கு நிறைய பேர் அங்கங்கே ஒளிஞ்சிட்ருப்பானுங்க. நம்ம 2-3 பேர் நினச்சி சண்டை எடுத்தோம்னா நிறைய பேர் வந்துடுவானுங்க. நம்மக்கிட்ட தான் இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட்டு குதிரை இருக்குல்ல, முடிஞ்சால் என்னை துரத்திட்டு வந்து பிடிங்கடா வாங்கடா அப்படின்ட்டு நம்ம குதிரையை அடித்து ஓட்டலாம். இல்லை, அவனுங்களை விட்டுறாத. பின்னாடி ஒருத்தன் மட்டும் துரத்திட்டு வரான், உன் வேகத்தை மட்டும் நீ காட்டிடு, தப்பிச்சிடலாம். அவ்வளோதான், விடு. நம்மளாம் பிடிக்கிறதுக்கு அவன் பிறந்து வரணும். இப்போ நம்ம ஜாலியாக போகலாம். பாருங்களேன், நாமளே வந்து ராபரி பண்ணுற ஒரு கேங்கு நம்மக்கிட்டே ராபரி பண்ணுறா பாருங்க, சில்ற பசங்க. ஆனால் இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் மாட்டிக்கக்கூடாது மக்களே, சண்டை எடுக்கக்கூடாது முக்கியமாக. ஏன்னா அவனுங்க கம்மியான பேர்லாம் இருக்க மாட்டாங்க, நிறைய பேர் இருப்பானுங்க. ஸோ நம்ம கம்மியாக தான் இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு சண்டை எடுத்தோன்னா திடீர்னு ஒரு 4-5 பேர் சைட்லேருந்து வந்துடுவானுங்க. இன்னொன்று என்னென்னா, அந்த பிரிட்ஜுக்கிட்ட நமக்கு கவர் கிடையாது. RDR 2 பொறுத்த வரையும் கவர் இல்லாமல் சண்டை எடுக்கவே கூடாது. ஏன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். புல்லட் நம்ம மேலே பட்டுச்சுன்னா டேமேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு 2-3 ஷாட்டில் நம்ம செத்தே போயிடுவோம். ஸோ வந்து அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரி இடையில எவனாவது வந்தால் நமக்கு வந்து கவர் இருக்குது அப்படின்னா நம்ம சண்டை எடுக்கலாம். இல்லை வந்து ரொம்ப கம்மியான ஆளுங்க, வேறு எங்கேயுமே ஆளுங்க இல்லை அப்படின்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சால் மட்டும் நம்ம சண்டை எடுக்கலாம். மற்றபடி நம்ம சண்டை எடுக்கிறது, நாமளே போய் நல்லா ஷார்ப்பாக சீவி வச்சுருக்க ஆப்பில் ஏறி உக்காடுற மாதிரி. ஸோ அந்த தப்பை நம்ம செய்யவே கூடாது. இன்னமாடா இடம் வரல, போயினே இருக்குது. அவ்வளோ தூரத்தில் இந்த பொம்பளை என்ன பண்ணுது? ஒரே காடாக இருக்கு. இங்கே தான் இங்கேயோ அந்த பொம்பளை இருக்குது. கன்னு மாஸ்க்கு நம்ம போலீஸ் தான் இருந்தாலும் போட்டுக்கலாம். மாஸ்க்கு போட்டுகிட்டே போவோம். ஓகே, இந்த இடத்துல தான் எங்கேயோ இருக்கா. இங்கே தான் இருக்கதான் நமக்கு வந்து துப்பு சொல்லுது. நமக்கு கிடச்ச துப்புப்படி இந்த இடத்துல எங்கேயோ இருக்கா. நம்ம இங்கே தேடணும். போனதும் இந்த இடத்துல உக்காந்து இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம எங்கேயாவது தேடி பார்க்கணும். மேலே எங்கேயாவது இருக்காளா அப்படின்னு பார்க்கணும். மேலே ஒரே பாறையாக தான் இருக்குது. கீழே இந்த பக்கம் ஏதோ சின்னதாக ஒரு ஆறு போயிட்டுருக்கு.
ஓடைன்னு கூட சொல்லலாம். ஓடை போயிட்டுருக்கு. கீழே ஏதோ சவுண்டு கேட்குது மக்களே. நீங்கள் நினைக்கிற சவுண்டு இல்லை. ம் என்ன ஏதோ காதல் உரையாடல் மாதிரி இருக்கு. நீ தான் என்னோட செல்லம் அப்படின்னு வேறு சொல்லிகிட்ருக்கா. அவளே காணாது. இங்கே வாடா, நீ என்கிட்ட வாடா செல்லம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்ருக்க. அவன் கிடக்கிறான், அவன்லாம் என் செல்லம் கிடையாது, நீ தான் என் செல்லம் அப்படின்ட்டுருக்கா. வா வா பக்கத்தில் வா, ரொமான்ஸ் பண்ணு அப்படிங்கிற. ரொமான்ஸ் தானே பண்ணிகிட்ருங்க, தான் வந்துடுறேன். எங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது, குரல் மட்டும்தான் கேட்குது. என்ன இன்னும் 2 பேரை அவன் இழுக்கிறான். நீ ஏன் அவங்க 2 பேரை மதித்து மட்டுமே பேசிகிட்ருக்க அப்படின்ட்டு. கூட இருக்கவனுக்கு காண்டாவது போல். இங்கே ஒரு நாய் இருக்குது. செல்லக்குட்டி என்ன பண்ணுறீங்க? நாய் கூட ஒரு கிழவனும் நின்றுருக்கான், மீன் பிடிச்சின்னு இருக்கான். ஏன்டா இந்த கான்வர்சேஷன்லாம் கேட்க உனக்கு காது கருகி போகலையாடா? நீ நின்று வேற கேட்டுட்ருக்க மீன் பிடிக்கிற சாக்கில். ஆஹா, அவன் பவுண்டி ஹண்டர் தான், அவனை போட்டுரு அப்படின்னு அவன் சொல்கிறா. அவன் என்னங்கிறான், இல்லை நான் அவன் கூட அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு கன்னை வாங்கி நம்மளையே சுட ட்ரை பண்ணிட்டான். அதில் போட்டு ஊனுன்னு ஊனிட்டோம் நம்மளை. இப்போ நீ மரியாதை அவன் கூட வர கட்டு ரொமான்ஸு. இப்போதைக்கு நான் கேட்ட கான்வர்சேஷன்லேயே உங்கள் கதையில் 3 பேர் இருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியலையே. இப்படி தான் ஒவ்வொருத்தராக ஏமாற்றிட்டுருப்பாலோ. கேஸ்டிடியில் சரியாக படிக்கலை. ஒருவேளை பணக்கார ஆம்பளைங்களாம் பார்த்து ஏமாற்றிட்டுருக்காளோ. எனக்கு அப்படி தான் தோணுது மக்களே. அவங்ககிட்ட இருக்கிறத லூட் அடிச்சிட்டோம். இப்போ வந்து இவளை கூட்டிகிட்டு போய் அங்கே ஷெரீஃப்கிட்ட கொடுத்தா நமக்கு துட்டு வந்துடும். நம்ம போவோமா? போகலாம். நடுசாமல் ஆயிடுச்சுங்க. அப்பா நிலா வெளிச்சம் சூப்பராக இருக்குது. அதுலேயும் பாருங்கள் சில மிருகம் ஓடுது. நைட்லேயும் சிலது தெரிய தான் செய்யுது. இவன் நம்மளை நைஸ் பண்ணிக்கிட்டே வரா. நான் எந்த தப்பும் பண்ணலைங்க அப்படிங்கிறா. என்ன ஏன் கூட்டிகிட்டு போகிறீங்க? நான் எந்த தப்பும் பண்ணல, நான் ஒரு குட் கேர்ள் அப்படிங்கிறா. நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் குட் கேர்ள் தான் அப்படிங்கிறா. என்ன நம்ப மாட்டிங்களா மிஸ்டர் அப்படிங்கிறா. நீ என்ன தான் கொஞ்சம் பேசினாலும் நீ யாருன்னு எனக்கு ஷெரீஃப் சொல்லிட்டாப்புல. உன்னோட இந்த நூல் விடுறதெல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது. நீ நூல் என்ன கயிறே விட்டாலும் நல்லா மாட்டேன். ஓஹோ, அதாவது நான் வந்து இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லை, நான் ஹாஸ்பிட்டலில் அந்த மாதிரி இடத்துல விட்டுருங்க. எனக்கு வந்து மூளைக்காய்ச்சல் இருந்துச்சு, அதனால தான் இந்த தப்பெல்லாம் நடந்து போச்சு. நான் வந்து ஒரு பேஷண்ட்டு மாதிரிங்க, அதனால தான் இந்த மாதிரி தப்பெல்லாம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறா. தயவு செஞ்சு என்னை ஷெரீஃப்கிட்ட மட்டும் கொடுத்துடாதீங்க, நான் இருக்க வேண்டிய இடம் ஜெயிலு இல்லைங்க, ஹாஸ்பிட்டலில் தாங்க நான் இருக்கணும் அப்படிங்கிறா. பட் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் அவள் அடுத்த பிட்ட போடுறா, இப்படி சொல்லி வேலைக்கு ஆகலையே அப்படின்ட்டு. நான் பார்த்ததுலேயே நல்ல அழகான கட்டுமஸ்தான ஆள் நீ தான்டா. நான் இதுவரையும் பார்த்த ஆம்பளைங்கள்லாம் வீக்காக இருக்காங்க, நீ சும்மா செம்மையாக இருக்க. நீ மட்டும் என்னை ஷெரீஃப்கிட்ட கூட்டிகிட்டு போகாமல் விட்டுட்டீன்னா என்கிட்டருந்து நீ நிறைய வந்து பெனிஃபிட் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறா. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியுதுடி, ஆனால் நான் வந்து ஒரு கடமை தவறாத டெம்பரரி டெப்யூட்டி. ஓகே, ஏன்ட்டதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இப்படி சொன்னதும் கடுப்பாயிட்டாங்க. இப்போ என்னங்கிறா, நான் உன் வயிற்றை கிழிச்சு உன் குடலை உருவிடுவேண்டா அப்படிங்கிறா. அதாவது நல்லா இருந்தால் சொல்கிறா, நல்லா இருந்தால் வந்து என் கையெல்லாம் இப்போ கட்டாமல் இருந்தால் நான் உன்னை வந்து குத்தி கிழிச்சிருவேன், உன் குடலெல்லாம் உருவிடுவேண்டா அப்படின்னு இப்போ மிரட்டுறா. ஃபஸ்ட்டு வந்து பேஷண்ட்டுன்னு சொல்லி பார்த்தா, அதுக்கடுத்து மயக்க பார்த்தா, அதுக்கடுத்து மிரட்டி பார்க்குறா. நீ என்ன சொல்லு, நீ போக வேண்டிய இடம் ஜெயிலு தான், நான் கொண்டு போய் அங்கே விட்டுட்டு எனக்கு வர வேண்டிய காசை நான் வாங்கிட்டு போயிடுவேன். அவ்வளோதாங்கல்ல, அப்படியே சைடு வாங்க. அவ்வளோதான் இங்கேயே நிறுத்திடு. போகலாமா? வாங்க மேடம். உள்ளே என்னை விட கட்டுமஸ்தான் ஆளுங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஸ்ட்ராங் மேன் உள்ளே இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க, ஜாலியாக இருங்க. அவங்கக்கிட்ட உங்கள் பிட்லாம் போடுங்க, அவங்க வேணால் மயங்குவாங்க. சார் இங்கே பாருங்க, இந்த பொம்பளை என்னையே மயக்க பார்க்குறா சார், பார்த்து டீல் பண்ணுங்கள்.
உங்கள் பேசி பேசியே வந்து ஆட்சியை பிடிக்கிற உலகம் அது. அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. அதனால் இவ வந்து பேசியே வந்து எல்லாத்தையும் மாற்ற பார்க்குறா. நம்மக்கிட்ட வேலைக்கு ஆகலை. இங்கே யாராவது பொம்பளை சோக்கா இருந்தாங்கன்னா அவங்கள வந்து இவகிட்டேருந்து தள்ளியே வைங்க. அதுதான் நான் சொல்கிறது. உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி நினச்சிக்காதீங்க. பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க. என்னோடய கட்டிங் கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். அப்பா கட்டிங் எடுக்கிறாருப்பா. ஓகே மக்களே, நம்ம இதோட வீடியோவை முடிச்சிக்கலாம். அடுத்த வீடியோவில் நான் உங்களை ஒரு நல்ல கண்டென்ட்டோடு மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நமக்கு கிடைக்க வேண்டிய கட்டிங் கிடச்சிருச்சு. ஓகே, $25 எங்கே வந்துருச்சு மக்களே. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. மறக்காமல் அந்த லைக்கையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அப்படியே தட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்ம பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும்.